அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ராகு நின்ற வீட்டின் பலனை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். ஜாதகத்திலே லக்னம் முதல் 12 பாவங்களில் ராகு நிற்கும் பொழுது பலன்கள் எப்படி இருக்கும், எந்த கிரக தொடர்பை வரும் பொழுது ராகு பகவான் பெரும் யோகங்களை செய்கிறார், ராகுனுடைய நிலைப்பாடு லக்னத்தில் இருந்தால் எப்படி, 2ஆம் இடத்தில் இருந்தால் எப்படி என்று 12 பாவத்திற்கு பார்க்கலாம். பொதுவாக ராகுவை நாம் போகக்காரகராக வரையறுக்கிறோம். முக்கியமான பண்புகள்ல எந்த ஒரு செயலையும் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு ராகு பகவான். எந்த ஆதிபத்தியத்தில் அமர்ந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தை பெரிதுபடுத்துபவர் ராகு பகவான். இதை நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில பொதுவான முக்கிய விதி, ராகு யோகம் செய்யணும் அப்படின்றத தாண்டி ராகு வலுவாக அந்த ஆதிபத்தியத்தை பெருக்க வேண்டும். நிறைய பேர் பெரும் தொழில் பண்றவங்களா இருப்பாங்க, இல்ல ஒரு நல்ல வேலையில பெரும் சம்பளம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள், புகழிலே பெரிதாக வருவார்கள். செய்யும் செயல் பெரிதுபடுத்துறது நிலைக்கு இந்த ராகு தான் காரணம். மற்ற எந்த கிரகங்களை விட ராகு மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு மிக பெரிய பலனை மிக குறுகிய காலகட்டத்துல கொடுக்க வல்ல ஒரு கிரகம் இந்த ராகு. ராகு யோகர் அவயோகர், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ராகுவுடைய காரகம் அந்த ஆதிபத்தியத்தை பெரிதுபடுத்தணும். நிறைய பேருக்கு பணம் சம்பாதிப்பதுல ஒரு தாகம் இருந்துகிட்டு இருக்கும், புகழின் மீது தாகம் இருந்துட்டு இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் ராகுனுடைய தொடர்பு கொண்ட கிரகங்கள் தான். ராகுனுடைய தொடர்பு கொண்ட கிரகங்கள் மட்டும்தான் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய முன்னேற்றமான பெருநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைவு ராகுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுபோல ஒவ்வொரு பாவத்திலும் ஒவ்வொரு காரகங்கள் உண்டு. அதுபோல் லக்ன பாவம் என்பது ஜாதகரை சொல்கிறது, 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை பற்றி சொல்கிறது, ஜாதகருடைய வாக்கு சாதுரியத்தை சொல்கிறது. இதுபோல் 12 பாவங்களையும் ஒவ்வொரு காரகங்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த 12 பாவங்களில் உள்ள காரகங்களையும் ராகு அமரும் பொழுது பெரிதுபடுத்துறார். அப்ப நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பெரிதுபட்டா ரொம்ப பெரிய யோக பலன். அதுபோல கெடு பலன்கள் பெரிதுபட்டா ஜாதகரை ரொம்ப துன்புறுத்தும். அந்த வகையில முதல் அமைவு ராகு ஸ்தான பலத்தை பெற்றிருக்கும் பொழுது காரகங்களை பெரிதாக செய்வார். உங்க ஜாதகத்துல லக்னம் முதல் 12 பாவத்திற்கு முன்பு ராகு ஸ்தான பலம் பெற்றே இருக்க வேண்டும். ஸ்தான பலம் பெற வேண்டும், இது முதல் விதி. ராகு பெரும் யோகத்தை செய்வதற்கு என்ன ஸ்தான பலம்னா, ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம். இது முதல் விஷயம். ராகு ஸ்தான பலத்தை பெற்றிருக்கணும். இது ஃபர்ஸ்ட். ராகு யோகம் செய்யக்கூடிய ராகு எல்லாமே பார்த்தோம். ராகு நின்ற வீட்டின் பலன் யோகம் செய்யும் ராகு ஸ்தான பலத்தை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து ராகு 2வது விதி பெரும் யோகங்களை செய்வதற்கு இது திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு. திரிகோணாதிபதி தொடர்பு, இணைவு பார்வை ஏதோ ஒரு வகையில திரிகோணாதிபதியோட தொடர்புல இருக்கணும். அடுத்து இந்த 2 பாயிண்ட், முதல்ல ஸ்தான பலம், அடுத்து திரிகோணாதிபதிகள். இந்த 2 அமைவுகளும் இந்த ஒரு ஜாதகத்துல ராகு அமர்ந்துட்டார்னா ராகு உங்களுக்கு யோகம் பண்ண போறாருன்னு அர்த்தம். இந்த 2 விஷயங்கள். அடுத்ததாக ராகுவிற்கு வீடு கொடுத்தவர், ஸ்தான பலம் பெற வேண்டும். வீடு கொடுத்தவர், வீடு கொடுத்த கிரகம், வீடு கொடுத்த கிரகம் ஸ்தான பலம். ராகுக்கு திரிகோணாதிபதி தொடர்பு இருந்தா பெரும் யோகம் செய்ய போகிறது. அல்லது ராகுவுக்கு அவயோக தொடர்பே இருந்தாலும், அவயோக தொடர்பு, அவயோகி தொடர்பு இப்ப எப்படி இருக்கும்னா, அவயோகி தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக மறைவு பாவத்தில் ராகு இருக்க வேண்டும். மறைவு பாவத்தில் ராகு யோகம், யோகம் அவயோகியோட தொடர்பு கொண்டா மறைவு பாவத்துல யோகம் கொடுக்குது. இதுதான் ராகுனுடைய ஆக்சுவலா அந்த காரகங்களை யோகமா செய்யக்கூடியது. ராகு கண்டிப்பா வீடு கொடுத்த கிரக ஸ்தான பலத்தோட இருக்கணும். ராகுக்கு திரிகோண தொடர்பு கிடைக்கணும். திரிகோண தொடர்பு கிடைக்கல, அவயோகி தொடர்பே கிடைச்சாலும் மறைவு பாவத்தில் அந்த நிகழ்வு நடந்தா இந்த ராகு இப்போ யோகம் இருக்கிறார். இது யோகம் பண்ணக்கூடிய ராகு. இந்நிலையில் உங்கள் ஜாதகத்துல இருந்தா ராகு யோகம் பண்ண போறார். 18 வருட மகாதசை நடத்தக்கூடிய இந்த ராகு பல நல்ல பலன்களை செய்வார். இப்போ ஒவ்வொரு பாவமா பார்த்துடலாம். லக்னம் முதல் 12 பாவமும் ஒரு மனிதனுக்கு புகழை தேடி தரும், ஒரு மனிதனுக்கு பொருளை தேடி தரும், அதுபோல மன நிம்மதியும் பெற்றுத்தரும். அந்த வகையில லக்னத்துல ராகு இருக்கிறார். பலன் எப்படி இருக்கும்? சுய ஜாதகத்திலே லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவா இருக்கிறார்னா ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் விசாலமா இருக்கும். எல்லாரும் மாதிரி சிந்திக்காம ஜாதகர் பெரிதுபட்டு மாறுபட்ட சிந்தனை கண்ணோட்டங்களை கொண்டவராக இருப்பார். எதிலுமே ஒரு அக்ரஷன் இருக்கும். செவ்வாயை போல் துடிதுடிப்பு இருக்கும். ஆனா செவ்வாய் போல மூர்க்கமான குணங்கள் இல்லாமல் ஜாதகருடைய ஆக்டிவிட்டி, சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். எதையே உடனடியா செய்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கும். இந்த ராகு லக்னத்துல இருந்து வீடு கொடுத்த கிரக ஸ்தான பலம் பெற்று ராகு திரிகோணாதிபதி அல்லது மறைவு பாவங்களில் தொடர்பு இருக்கு. லக்னாதிபதியோட லக்னத்துல இருந்தா அல்ல, திரிகோணாதிபதி தொடர்புல இருந்ததுன்னா ஜாதகருடைய அந்த எண்ணம் செயல்திறன் அத்தனைக்கு பாராட்டு போடுவார்.
அவசர அவசரமா செயலை செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுறார், எல்லாராலும் இகழப்படுவார். சீக்கிரமா ஒரு செயலை செய்து முடிக்கிறார், எல்லாராலும் பாராட்டப்படுவார். அப்ப ராகு ஸ்தானபலம் பெற்று திரிகோண தொடர்பு இருந்தா லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு யோகம் தான். அந்த உங்களுடைய ஆற்றலும் வேகமும் யோகமாக செயல்படும். இது லக்னத்தில் நின்ற ராகு லக்னத்துல இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஸ்தானபலம் பெற்று திரிகோண அதிபதி தொடர்புல இருந்தா தான் லக்ன ராகு யோகம். இது எப்போ செயல்படும்? ராகு தசை ராகு புத்தி காலகட்டங்கள்ல இந்த ராகுனுடைய பண்புகள் ஜாதகருக்கு மேலோங்கி காணப்படும். எப்பயுமே டிஃபால்ட்டா பிறந்ததுல இருந்தே இருக்கும், ஆனால் அந்த தசாபுத்திகள் வரும்பொழுது அது கொஞ்சம் அதிகரிக்கும். அதுதான் மற்றவர்களால் அண்டர்லைன் பண்ணி காட்டப்படும். இப்ப லக்ன ராகு பார்த்தாச்சு. 2ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். 2ஆம் இடம்ன்றது வாக்கை பற்றி சொல்லுது, குடும்பத்தை பற்றி சொல்லுது. அதுபோல ஜாதகருடைய ஆரம்ப கால கல்வி வித்தை கல்விகளை பற்றி இந்த 2ஆம் இடம் சொல்லுது. பணம்ன்ற ஒரு கஜானாவை 2ஆம் இடம் சொல்லுது. இப்படிப்பட்ட இடத்துல ராகு அமர்றார். ராகு 2ல இருந்தா காலதாமதமாக குடும்பம் உருவாகும். இது ஒரு புறம் இருக்கும். காலதாமத குடும்பம் என்றாலும் ஸ்தானபலத்தை பெற்று திரிகோண தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பாக ஜாதகருக்கு நல்ல குடும்பம் உருவாகும். அந்நிய மொழி, வேறு மொழி பேசக்கூடியவங்க அல்லது வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது காலதாமதமா ஆனாலும் நல்ல குடும்பத்திலிருந்து துணைவர் அமையறதுக்கு இந்த ராகு திரிகோணம். மறுபடியும் எல்லா பாவத்திற்கும் சொல்ல வேண்டாம், யோக நிலைன்னா இதுதான். ராகுவின் யோக நிலையில திரிகோண தொடர்பு, அவயோகம்னா மறைவு பாவங்கள்ல இருக்கணும். இது பேசு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால கொஞ்சம் காலதாமதமா குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். அதுபோல ஜாதகர் சிறந்த பேச்சாற்றலை கொண்ட ஜாதகர். இவர் மாதிரி பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பயங்கரமான பேச்சாற்றல், திறமை, யூகமான பேச்சாற்றல், டெக்னாலஜி சார்ந்த பேச்சாற்றல்களை ஜாதகர் தன்னுள் வைத்திருப்பார். பணத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு தூரதேசங்கள் அல்லது பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்களிலே சென்று பணம் சேமிக்கக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு உருவாகும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினால். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து விட்டால் காலதாமதம் குடும்பம் என்றாலும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை உண்டு. நல்ல சாமர்த்திய திறனையும் ஜாதகருக்கு கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவயோகமா இருந்தா என்ன பண்ணும்? ஜாதகருடைய பேச்சாற்றலினால் பிறரால் இகழப்படுவார். குடும்பம் உருவாகாது. குடும்பம் உருவானாலும் அதுல பிரச்சனையாகி குடும்பம் பிரியக்கூடிய சூழல் இருக்கும். அவயோகத்தை பற்றி பார்க்க வேண்டாம். யோக நிலை. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 3ஆம் வீட்டிலே ராகு இருக்கும் பொழுது தீரிய பாவம் 3ஆம் இடம். ஒரு ஜாதகத்திலே புகழை கொடுப்பது 3ஆம் இடம் தான். சகோதர காரகங்களை 3ஆம் இடம் உள்ளடக்கி இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், இல்வாழ்க்கை தீரியங்களும் 3ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த 3ஆம் இடத்தினுடைய தீர செயல்கள் ஜாதகருக்கு ராகுவினால் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நிறைய பேர்லாம் சமூகத்துல புகழடைவதற்கு 3இல் ராகு தான் முக்கிய காரணம். அதுபோல 3ஆம் இடத்து ராகு தைரியத்தை கொடுக்கும். ஜாதகர் துணிகரமா எதையுமே துணிந்து போராடக்கூடியவராக இருப்பார். சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை சாதகமா இருக்காது. 3ஆம் இடத்து ராகுவினால் ஒற்றுமை இருக்காது. அதோட சாதகமான உறவு நிலைகள் இருக்காது. அதுபோல இந்த ராகுவிற்கு திரிகோண தொடர்போ 3ஆம் இடமும் மறைவு பாவம் என்பதனால் அங்கு அவயோகிகளோடு கூட தொடர்புல இருக்கலாம். இருப்பினும் அந்த 3ஆம் இடத்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவர்களுத்தால் துணிச்சல், தைரியம், தீரியம், சாதகருக்கு எதையுமே தானாவே செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் கொடுக்கும். பிறரோடு வேற்று மொழி பேசக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல ராகு சுகஸ்தானம், தாயை பற்றி சொல்லுது. நல்ல உடல் ஆரோக்கியத்தை 4ஆம் இடம் சொல்லுது. வித்தைகள், அதாவது கல்வி, ஏட்டு கல்வியில் மேற்படிப்புகளை படிக்கக்கூடிய ஒரு செயலை இந்த 4ஆம் இடம் சொல்லுது. வீடு வாகன வசதியை சொல்லுது. இப்ப 4லே ராகு இருப்பவர்கள் பெரும்பாலானோருக்கு ராகுருக்கு வீடு கொடுத்தவர்களுக்கு தாய்க்காரகம் சற்று முரண்படுகிறது. தாயோட கருத்து வேறுபாடு அல்லது தாயற்ற சூழலை. நல்ல டெக்னாலஜி ஓரியன்டான ஸ்கில் கிடைக்குது. 4ஆம் அதிபதியோடு சுபர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பா ஜாதகருக்கு என்ன நடக்குதுன்னா நல்ல கல்வி கிடைக்குது. இல்லை என்றாலும் ஜாதகர் வித்தையை எளிதில் கற்றுக்கக்கூடியவராக இருப்பார். எளிதில் வித்தைகளை கற்று வித்தைகளின் மூலியமாக ஆதாயம் பண்ணக்கூடியவராக இந்த 4இல் ராகு இருக்கிறவர் இருக்கிறார். வீடு வாகன மனையை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்களிலே ஏற்படுகிறது. ராகு தசை ராகு புத்தி காலகட்டங்களில் சரராசியாக இது அமர்ந்து விட்டால் வெளிநாடு தொடர்புகள், வேறு இடங்களிலே வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. பூர்வீக இடம் இல்லாம வேற ஊர், வெளியூர், தூரதேசங்கள் எல்லாம் வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த 4இல் ராகு கொடுக்குது. டெக்னாலஜி படிப்பை கொடுக்கிறது. ஆனால் தாய்க்காரகங்கள்ல ஸ்தானபலத்தை 4ஆம் இடம் பெற்றால் பிரச்சனை ஒண்ணு கொடுக்குது. 5லே ராகு பூர்வ புண்ணிய பாவம். 3 காலங்களையும் இணைக்கக்கூடியது இந்த 3ஆம் இடம். அதிர்ஷ்ட பாவம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது. கடின உழைப்பின்றி கிடைக்கிறது என்றால் அதற்கு 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில 5லே 3 காலங்கள் இருக்கிறது. மனிதனுடைய என்டர்டைன்மெண்ட் விஷயம் இருக்கிறது. மனமகிழ்ச்சி 5ஆம் இடத்துல இருக்கு. ராகு 5லே இருப்பவர்களுக்கு விசாலமான காதல் எண்ணங்கள் இருக்கும். ஓரிரு காதலுக்கு மேல் காதல் வயப்படக்கூடியவர். 5ஆம் இடத்தின் அதிபதியை பொறுத்து வெற்றி தோல்வி அதிகமா காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். பூர்வீகத்திலிருந்து வெளியில் இருக்கக்கூடியவர். வீடு கொடுத்த கிரகம் வலுத்தா வெளில இருப்பாங்க. நீசம்னா ஜாதகர் ஊர்லயே இருப்பார். ஆனா கஷ்டப்படுவார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர்களுக்கு புது பூர்வீகத்தை உருவாக்குவார். இவரே தனித்து புது பூர்வீகங்களை செயலாற்றக்கூடியவர். அதுபோல குழந்தை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டருடைய
ஜாதகத்தை மேட்ச். ஆனா பெரும்பாலும் பெண் குழந்தைகளை அதிகமாக கொடுக்கிறது. சற்று காலதாமதமாக குடும்ப வாழ்க்கையை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல பூர்வீகத்தை விட்டு வெளியூர், தூரதேசங்கள், வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ ஜாதகருக்கு கொடுக்குது. ஜாதகருக்கு ஆர்வங்கள் உண்டு, விளையாட்டுத் துறைகளிலே ஆர்வம் உண்டு, கலைகளிலே ஆர்வம் உண்டு, மகிழ்ச்சிகள் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். 5ஆம் இடம் பார்த்தாச்சு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ருணரோக பாவம் எதிரியை குறிக்கிறது, உடல் ரோகங்களை பற்றி சொல்கிறது, வம்பு வழக்குகள் இதெல்லாம் 6ஆம் இடம். பிறரோடு வேலை செய்வது, வேலை நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடிய இந்த பாவத்தை 6ஆம் இடத்துல ராகு குறிக்கிறது. நல்ல கம்பெனிகள்ல, நல்ல நிறுவனங்கள்ல, வெளிநாட்டு வருமானங்கள், வெளிநாடு தொடர்புகள் இந்த 6ஆம் இடத்து ராகு செயல்படுகிறது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொடுக்கிறது. யோகராகு மீண்டும் மீண்டும் யோகராகுக்கான அமைவு. அது அப்படியே யோகம் திரிகோணமோ 6ஆம் இடத்துல அவயோகி கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்தான பலம் பெற்று இருக்கணும். அப்ப இருக்கும் பொழுது எதிரி, நோய், வம்பு வழக்குகள் எல்லாம் போராடக்கூடிய நிலைகள்லாம் உண்டு. இந்த 6ஆம் இடத்திற்கு அடிக்கடி எதிரிகளை சந்திக்கக்கூடியது. இப்படி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய காம்படிஷன்ல இருக்கிறது, அரசியல் சார்ந்து இருப்பது, போட்டிகளிலே அடிக்கடி பங்கேற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 6ஆம் இடத்திற்கோடு யோக தொடர்பு கொண்டால் என்றுமே வெற்றி கிடைக்கும் ஜாதகருக்கு. ஆனால் ரோகங்கள் ஜாதகருக்கு ராகு ஏதேனும் ஒரு வகையில அவயோக தசையில் ராகு புத்தி நடந்தா நரம்பு சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுக்கிறது. மற்றபடி நல்ல வேலை கிடைக்கிறது, பெருநிறுவனங்களிலே ஆற்றல் கிடைக்கிறது. அதுபோல் 7ஆம் இடத்துல ராகு பார்ட்னரை குறிக்கக்கூடிய பாவம். வெளியூர், தூரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் அமையுது. வேறு மொழி பேசுறவங்களோட பார்ட்னர் அமையுது. காலதாமதமா பார்ட்னரை கொடுக்குது, ரொம்ப லேட்டான மேரேஜ் நடக்கிறது. அதுபோல 7ஆம் இடத்திற்கு வெளிநாட்டு நபரை திருமணம் செய்துகிறது, அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்னரை திருமணம் செய்து கொள்வது, அல்லது திருமணத்திற்கு பிறகு வேறு மொழி பேசக்கூடிய இடங்களிலே ஜாதகர் பயணப்படுவது, கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. ராகுவை போல் கூட்டாளி ஆதாயத்தை தர இயலாது. ஆனால் அந்த ராகு அவயோகியாக இருந்தால் கூட்டாளினாலும் பிரச்சனையை கொடுக்கும். 7ஆம் இடத்துல முக்கிய அமைவுகள்ல தாமதமா ஒரு பார்ட்னர் கொடுக்குது. 8ஆம் இடத்தில் ராகு அஷ்டம பாவம். ஜாதகருக்கு ஆயுள் 8ஆம் இடத்துல இருக்கு. அதோட மட்டும் இல்லாம வெளிநாடு, தூரதேச பிரயாணங்கள் இருக்கு, பிறருடைய சொத்துக்கள் இருக்கு, பெரும்பலங்கள் இருக்கிறது, மாற்றம் இருக்கிறது. 8இல் ராகு வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு யோகா அமைவுகளை கொடுக்கிறது, அல்லது பூர்வீகம் இல்லாமல் வெளிநாட்டு அமைவுகளை கொடுக்கிறது. அதே 8இல் ராகு மறைமுக தலைமறைவான வாழ்க்கையும் கொடுக்கிறது, பிரச்சனைகளினால், இழப்புகளினாலும் கொடுக்கிறது. இந்த 8இல் யோகமான ராகு இருந்தார்னா வெளிநாடு, தூரதேசத்துல நல்ல வாழ்க்கை. ஆனால் மரண பயம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு மன ரீதியான பயத்தை இந்த 8இல் உள்ள ராகு தசை புத்தி காலகட்டங்களிலே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனா எதிர்பாராத பல மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு அமைவுகள் முதல் அம்சம். இத்தனை செவ்வாய் தசையெல்லாம் வேற ஏதோ தொழில் பண்ணிட்டு இருப்பார். ராகு திசையில அப்படியே டோட்டலா என்டையரா பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு முறை ராகு புத்தி வரும்பொழுது வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை திருப்பி செல்லக்கூடிய அமையும். 9ஆம் இடத்திலே ராகு தான தர்மங்களை சொல்ற பாவம், இறை நம்பிக்கையை பற்றி சொல்லக்கூடிய பாவம், வெளிநாடு வாழ்க்கையை 9ஆம் இடம் சொல்லுது, தந்தையினுடைய காரகத்தை இந்த 9ஆம் இடம் சொல்லுது. அப்படி இந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தந்தையினால் ஆதாயம் இருக்கிறது இல்லை, இல்ல தந்தையே இருக்கிறது இல்லை. அப்படி ஒரு வேளை இருக்கிறாரா 2 பேர் பிரிஞ்சே இருக்கிறது. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உள்ள ஜாதகர் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடியவர், பிறந்த இடத்தை விட்டு வேறு தேசங்கள், வேறு இடங்களிலே பயணப்படக்கூடியவர். எல்லோருக்கும் ஒரு விஷயம் கிடைக்குது, சரியான வயதுல கிடைக்குது. ஜாதகர் கொஞ்சம் தடை பண்ணி லேட்டா கிடைக்கிறத இந்த 9ஆம் இடத்திற்காக உறுதிப்படுத்தும். ஆனாலும் கூட சுய முயற்சி, சுயமாகவே ஜாதகர் வெற்றி பெறுவார். 9இல் ராகு இருக்கிறவர் தனித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். 10இல் ராகு உபஜயத்துல முக்கியமான பாவம், ஜீவன பாவம். 10ஆம் இடம் ராகுக்கு ஏற்ற பாவம். ஆனா எல்லாருமே தொழில வெற்றி கிடைச்சிட்டு ராகு 10இல் இருக்கிறது கிடைக்கிறது இல்லை. காரணம் தசாபுத்திகள் ஒரு உறவு இருக்க ஜாதகருடைய 10ஆம் அதிபதியின் நிலைதான் அது காரணம். 10ஆம் அதிபதியும் இந்த திரிகோண தொடர்புகளும் ஏற்பட்டு விட்டால் நல்ல தொழில் செய்கிறார். 1, 2ற்கு மேற்பட்ட தொழில், வேறு மொழி பேசுறவங்களோட கான்டாக்ட் கிடைக்குது, தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல இடங்களுக்கு செயல்படுத்துறதுல இந்த ராகு டெக்னாலஜியை பயன்படுத்தி கொள்கிறது. கரண்ட் சன்னாரியோல உலகில் என்ன தொழில் துறைகள் வளர்ந்திருக்கிறதோ அதை பயன்படுத்தி ஜாதகர் ஆதாயம் பண்ணக்கூடிய தொழில்கள் 10ஆம் இடத்து ராகுவினால் கிடைக்கிறது. ஒருவேளை 10ஆம் இடத்தை விட 6ஆம் இடம் வலுத்தால் அந்த வேலையில இருக்கிறார். புது புது டெக்னாலஜி, புது துறைகளிலே எது இருக்கோ அந்த துறைகள் சம்பந்தமா ஜாதகருக்கு வேலை இந்த ராகு திசையில் அமைச்சு கொடுக்குது. வேறு மொழி, வேறு தேசங்கள்ல வேலையும் தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இங்க இருந்திருப்பார், பூர்வீகத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு வேலைக்காக போயிருப்பார். அங்க போய் அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய எஸ்டாப்ளிஷ்லாம் இந்த 10இல் ராகு தான். 1ற்கு மேற்பட்ட தொழில் செய்யறதுக்கும் இந்த 10இல் ராகு தான் காரணம். 11ஆம் இடத்தில் ராகு உபஜய பாவம், மனிதனுடைய மகிழ்ச்சி 5ஆம் இடத்துல இருக்கு. என்டர்டைன்மெண்ட், மகிழ்ச்சினா வந்து போறது. ஆனா எப்போதுமே ஒரு மனிதனை ஆனந்தப்படுத்துவது இந்த 11ஆம் இடம். எல்லா அடிஷனல் இன்கமும் 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்பொழுது பல வெற்றிகள் ஜாதகருக்கு உண்டு. யோகமா இருந்தார்னா ஒரு வெற்றியோடு நிற்காமல் அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி ஜாதகர் பயணப்படுகிறார். 11ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா திருமண வாழ்க்கையை சற்று தாமதப்படுத்துகிறது. காலதாமதமான திருமண அமைகள், பூர்வீகத்தில் இருக்க முடியறதில்லை, வேறு இடங்களுக்கு சென்று அங்கு புது பூர்வீகத்தை உருவாக்குகிறார். 12ஆம் இடத்திலே ராகு
அயன சயன போக விரய பாவம், எல்லா விதமான வேட்கைகளும் ஜாதகருக்கு இருக்கும். எல்லா விதமான சுகமோகங்களையும் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு அமைவிலே யோகம் பண்ணுவார். வியூக வணிகங்கள், சூதாட்டங்கள், இது போல என்னென்ன கேம்பிளிங் விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜாதகருக்கு ஈடுபாடு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மீது நாட்டம் இருக்கும். சம்பந்தமே இல்லாத பெரும் பெரும் நிறுவனங்கள் மீது, பங்குச்சந்தை போல புதுசா என்னென்னலாம் வருதோ அத்தனை விதமான புது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு லாட்டரி பரிசுகளின் மீது ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும். நல்ல பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர், வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர், அல்லது வேறு மொழி பேசக்கூடிய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். எல்லா விதமான போக பாவனங்களையும் ஜாதகருக்கு ஈடுபாடை கொடுக்கும். ஆனால் அந்த ராகுவோடு அதீத சுபர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நேர்மையான வழிகள்ல ஜாதகர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா ஆதாயம் பண்ணுவார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணுவார். தூரதேசங்களினால் நல்ல ஒரு நேர்முக வழியில ஆதாயத்தை தேடக்கூடிய நிலை இருக்கும். இது வந்து லக்னத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் பார்த்தோம். இதுல கண்டிப்பா ஸ்தான பலத்தை பெற்று திரிகோண தொடர்பில் இருந்தால், மறைவு பாவத்துல இருந்தா அவயோகி கூட தொடர்புல இருக்கலாம். ஆனா என்ன, அவயோகி தொடர்புல இருக்கும்போது நேர்மையான வழிகள்ல எதிர்பார்க்க முடியாது. அது ஒண்ணுதான். சோ இந்நிலையில் இருக்கும் பொழுது இப்படி பலனை செய்வார். அதிகமா பலன், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவது ஜாதகரின் 5ஆம் பாவமே. அதுபோல் லக்ன பாவம், இந்த 2 பாவமும் இந்த காம்பினேஷன் இருந்து 5 ஒன்று இருந்தால், ராகு தசை நடந்தால் அந்த ஆதிபத்தியத்தில் ஜாதகர் புகழடைவார். அந்த ஆதிபத்தியத்தில் பொருள் சேர்ப்பார். அந்த ஆதிபத்தியத்திற்காக ஜாதகர் உழைத்துக் கொண்டிருப்பார். இதை உறுதிப்படுத்தும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.